ஹாய் மம்மி. வணக்கம். வெல்கம் பேக் டு பானு குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா விதமான இதுகளுக்கும் துவையல் இந்த துவையல் பண்ண போகிறோம். ஓகேங்க. என்ன மாதிரியான துவையல் பண்ண போகிறீங்க இன்னைக்கு? பெரண்டை, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இயற்கையான ஒரு உணவகம் இன்றைக்கி பண்ண போகிறோம். அந்த துவையல் வந்து சாப்பாட்டுக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம், ரசத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம், சாப்பாட்டில் பிசைஞ்சு நல்லெண்ணெய் பிசைஞ்சிக்கும் சாப்பிட்லாம். பிரண்டை வந்து இந்த சுகர்காரங்களுக்கு இந்த எலும்பு இதெல்லாமே வலிக்கும், அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பிரண்டை இதாகும். ஜீரண சக்தி ஆகிறதுக்கு இஞ்சி கரெக்டாக இருக்கும். அது மாதிரி வெல்லமும் இஞ்சி எல்லாமே ஜீரணம். அதே மாதிரி இந்த கால் பிளாடர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். டைஜஷன் ஈஸியாக டைஜஷன் ஆகும். கருவேப்பிலை வந்து இந்த தலைமுடி பிரச்சனைகளுக்கு, இந்த வாயு பிரச்சனைகளுக்கு, இதுக்கு எல்லாமே இலை நிறைய இதெல்லாம் கூட இலை நிறையங்கிறதுக்கு கருவேப்பிலை பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது மாதிரி மிளகு, ஜீரகம், தனியா வந்து தலை சுத்தல், கொஞ்சம் ஒரு மாதிரி மயங்கி உட்காருது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போதுக்கு தனியாங்கிறது கொத்தமல்லி, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கலந்து இன்றைக்கி ஒரு உணவு துவையல் பண்ண போகிறோம். அது நீங்கள் இன்க்ரீடியன்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? சொல்லுங்கள். இதுதான் கருவேப்பிலை, இது இஞ்சி, இது உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு மிளகாய் வத்தல், இதான் கொத்தமல்லிங்கிறது தனியாக, இது வந்து புளி, ஜீரகம், மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகத்துக்கு வெல்லம், வந்து பிரண்டை தேவையான உப்பு, பெருங்காயம். ஓகேங்க. இப்போ அது ரெடி. இப்போ இது எல்லாத்தையும் வந்து வறுத்துக்கணுமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். பிரண்டை முதல்ல நல்லா வறுத்துக்கணும் எண்ணெயில். இந்த பிரண்டை அப்படிங்கிறது ரெகுலரா மார்க்கெட்ல வந்து கிடைக்கிறது இல்லை நமக்கு. அது வேற நிறைய வந்து அது ஒரு இந்த பிளான்ட் மாதிரியும் வீட்டு வாசல்கள் நிறைய அழகு. அது கொஞ்சம் கிட்ட காமிக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல ஆக்சுவலா. அது எந்த மாதிரி இருக்கும்? அது ஆக்சுவலா இதுதான் பிரண்டைங்கிறது. அதுதான் பிரண்டைங்க. அது வந்து இந்த மணி பிளான்ட் மாதிரி தொங்குது. நான் பார்த்தேன் நீங்க படிக்கும்போது. பிளான்ட் மாதிரி, அந்த மணி பிளான்ட் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. வீட்டு வாசல்ல நிறைய வீட்டு வாசல்ல வந்து இது தன்னால வளர்றது. தன்னால வளர்றது. ஓ சரி சரி. பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்க ரொம்ப உணவுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து இந்த பிரண்டை. ஓகேங்க. இது நல்லா வறுத்துச்சு எப்படி நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவலாக இது கலரே மாறிடும். இந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் லைட் கலர் வந்து இந்த ப்ரௌன் கலராக மாறிடும். லைட் எல்லோ கலருக்கு வந்து. ஓ அது ஆக்சுவலாக கொஞ்சம் சுண்டி போடுற மாதிரி ஆயிடுது. அந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுது இல்லையா? இது எவ்வளோ நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அந்த பிரண்டை தொகையில்? இது ஒரு வாரம் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இல்லை வெளியே வைக்கலாமா? வெளியில் வச்சா 4-5 நாளைக்கு இருக்கலாம் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் கூட இருக்கும். இது வந்து போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் வெடிக்குது, அதனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். இந்த தூரம் திறந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும், அப்புறமா தான் நம்ம இந்த மற்றதெல்லாம். ஓகே. இதுவும் அதுவும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணுமா இல்லைன்னா எப்படி? தனியாக வறுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வறுத்து கூட எடுத்து வச்சுக்கலாம். சரி. இதுக்கு அடுத்தது இந்தியா. இது எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணுமா? ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாதா? வறுக்கலாம், கொஞ்சம் 1-2 வதக்காமல் இருக்கும், அதனால ஒன்று வந்து வறுத்துட்டோம்னா தனித்தனியாக வறுத்தா 4-5 நாளைக்கு மேலே வரும். நல்லா இருக்கும். நல்லா வரும். இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாளையோட இதாகிடும். இஞ்சியை வறுக்கும்போது அது ஒரு நல்ல வாசனை வருது. அது எல்லாமே மருத்துவ குணங்கள் உள்ள பொருட்கள் எல்லாமே. இனிமேல் எல்லாம் ஒன்றும் போல் வறுத்து எடுத்துடலாம். இது ரெண்டு மட்டும்
வறுக்கணும், இஞ்சியும் பிரண்டையும். ஆமாம். இப்போ மற்றதெல்லாம் தாளிக்கிற பொருள்ன்றதுனால இதெல்லாம் ஒன்றாவே வறுத்துடலாம். ஒன்றாவே வறுத்துடலாம். இதெல்லாம் என்ன ரேஷியோவில் எடுத்துருக்கீங்க நீங்கள்? இந்த எல்லாம் ஒரு மிளகு ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, பருப்பு தனியா எல்லாம் கூட வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரேஷன் தான். 2 எல்லாமே இந்த 2 டீஸ்பூன் அவ்வளோதான். டீஸ்பூன். அதாவது எல்லாமே சம அளவு. அதாவது இது எவ்வளோ எடுக்கிறோமோ எல்லாமே அவ்வளோ எடுத்துக்கணும். இதில் உப்பு எப்போ போடுறீங்க? அது அரைக்கும் போது உப்பு புளி சேர்த்து அரைக்கணும். அரைச்சி வச்சிடணும் உப்பு புளி சேர்த்து. உப்பு எவ்வளோக்கு எடுக்கிறீங்க? எவ்வளோ உப்பு? அது 2 டீஸ்பூன். ஓ சரிங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் அரைச்சி வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இதுதான் உங்களோட இந்த அரை பொருள் இல்லையா? இதை தான் நீங்கள் வந்து அரைக்க போறீங்க. ஓகேங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ஆரோக்கியமான பிரண்டை துவையல். ரொம்ப தேங்க்ஸுங்க.